இனிய தமிழ் அமுது நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இன்று தினம் ஒரு த்ரில்லிங்கான ஒரு கதையை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். இதில் வருகின்ற கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனை. யாரையும் தனிப்பட்ட யாரையும் குறிப்பிடுவதல்ல. நான் என்னுடைய கல்லூரி படிப்பெல்லாம் முடித்து வந்த பின்னாலே ஒரு தனியார் ஆலையிலே எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தது. அங்கு நான் ஒரு தொழிற்சங்க தலைவராகவும் அரசியல்வாதியாகவும் இருந்தனாலே வெளியிலே சுற்றி கொண்டிருந்தேன். எனக்கு அங்கே தங்கியிருக்கிறது அறையும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நான் வெளியிலேயே சுற்றி கொண்டிருவதை கேள்விப்பட்ட என்னுடைய தந்தையார் அங்கே அந்த ஆலையின் எதிர்ப்புறத்தில் இருக்கிற ஒரு ஸ்டோர்ஸில் 18 வீடுகள் அடங்கியிருந்தது. அந்த இடத்துல ஒரு வீட்டிலே எனது உறவினரும் இருந்தார்கள். அதன் அருகிலே எனக்கு ஒரு வீட்டை பிடித்து எனது வயதான பாட்டி அவர்களை சமைப்பதற்கு ஏற்பாடு செய்து என்னை அங்கே தங்க வைத்திருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே எனக்கு ஒரு இனிய நண்பராக பல ஆண்டுகள் நெருங்கி பழகிய திரு அப்புசாமி அவர்கள் என்னிடத்திலே தேடி வந்தார்கள். அவர் என்னிடத்திலே வந்து, உங்களிடம் ஒரு உதவி கேட்டு வந்திருக்கிறேன், உங்களால் அதை செய்ய முடியும், ஏனென்றால் நீங்கள் இந்த பகுதியிலே நிறைய ஆட்களை தெரிந்து வைத்திருக்கிறீர்கள், எனவே எனக்கு நீங்கள் இந்த உதவி செய்ய முடியும் என்று கூறினார். என்ன உதவி என்று கேட்டேன். நான் எனது பகுதியில் இருக்கிற வேற்று ஜாதி சேர்ந்த ஒரு பெண்ணை விரும்புகிறேன். அவர்கள் அதற்கு உடன்படவில்லை, எனது வீட்டிலும் உடன்படவில்லை. இந்த நேரத்திலே நான் என்ன செய்வது என்று தெரியாமல், ஆனால் அந்த பெண் இதில் உறுதியாக இருக்கிறாள். அந்த பெண்ணை வந்து உங்களிடத்திலே ஒப்புவித்து விடுவீர்கள். இது 10 நாட்கள் இப்படி இருந்தால், தலைமறைவாக இருந்தால் அவர்கள் வழிக்கு வருவார்கள். எப்படியும் எனது உறவினர்களும் அவரிடத்தில் பேசி ஒரு தீர்மானத்துக்கு வருவார்கள் என்று சொன்னார். எனக்கு வியர்த்து விட்டது. காரணம், இதுவரை அப்படிப்பட்ட செயல்களில் நான் இறங்கியதில்லை. இதிலே 2 வகுப்பினை சேர்ந்தவர்களும் மிகவும் கோபக்காரர்கள். ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று நடந்துவிட்டால் என்னுடைய பெயர் கெட்டு போய்விடுமே என்று பயந்தேன். ஆனாலுமே கூட எங்களுடைய 18 வீட்டிலேயும் ஒரு 4 சகோதரிகள் மிகவும் தைரியமானவர்கள், எதையும் செய்வதிலே மிகவும் என் மீது பிரியம் உள்ளவர்களாக இருந்தார். நான் அந்த 4 சகோதரிகளையும் அழைத்து, இதற்கு நீங்கள் தான் எனக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அவர்கள், நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், 18 வீட்டுக்காரர்களும் உங்களுக்கு கூட, தைரியமாக நீங்கள் செயல்படுங்கள் என்று எனக்கு தைரியத்தை கூறினார்கள். அதே மாதிரி அந்த பெண் பெயர் சுபா என்பவள். அவளும் எனக்கு நன்றாக அறிமுகமானவள். அவளை கொண்டு வந்து எனது வீட்டிலே விட்டு விட்டார். எனது பாட்டி ஊரிலே எங்களுக்கு இருக்கிற கிராமத்திலே இருக்கிற வயல்களிலே நெல் பயிர் அடித்து அதை வீட்டுக்கு கொண்டு வரும் வேலையிலே அவர்கள் ஊருக்கு சென்று விட்டார்கள். அந்த நேரத்தில் அந்த பெண் தனியாக வீட்டுக்கு வந்து என்னுடைய வீட்டிலே அவளும் நானும் ஒன்றாக இருந்தோம். எனது 4 அந்த ஸ்டோர்ஸில் இருக்கிற சகோதரிகள், தம்பி நீயும் சின்ன பையன் திருமணமாகவே, அவளும் திருமணமாகவே, இந்த நேரத்தில் பஞ்சும் நெருப்பும் கலந்தாற் போல சூழ்நிலை ஏற்பட்டு விடக்கூடாது, இது உனது நண்பனுக்கு செய்கின்ற துரோகம், எனவே உன்னை அடக்கி கொண்டு நீ அந்த குடும்பத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று எனக்கு அவர்கள் ஒரு நல்ல ஒரு அறிவுரையை கூறினார்கள். நாங்கள் இருவரும், அவள் நன்றாக காலையில் சமைத்து வைத்து விடுவாள். எங்களுக்கென்று இந்த 18 ஸ்டோர்ஸில் இருக்கிற வீட்டிலே எந்த பாத்ரூமும் கிடையாது. இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே இருக்கிற சமையல் ரூமில் இருக்கிற ஒரு பகுதியில் தான் நாங்கள் அங்கே தான் குளிக்க வேண்டும். அவள் சுபா நன்றாக அது அந்த மரப்பு கட்டி வைத்திருந்தாள். எனவே அந்த இடத்துல குளித்து விட்டு நான் புறப்படுவதற்கு முன்பாக, நான் வேலைக்கு செல்வதற்கு முன்பாக சமையல் செய்து வைத்திருவாள். இந்த 2 பேருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிகவும் தீவிரவாதிகளைப் போல இருந்தால், இப்படியே கண்டுபிடித்து அவர்கள் எனது ஸ்டோர்ஸ் பகுதிக்கு வந்து அவர் அங்கே சிங்கமும் புலியும் நடமாடுவது போல ஓடியும் ஓடிக்கொண்டிருந்தார். ஆனால் இந்த 4 சகோதரிகளும் அவர்களை, நான் அந்த பெண்ணை சுப்பாவை ஒரு இடத்திலே மறைத்து வைத்துவிட்டு இவர்களுக்கு எனது வீட்டையும் அங்கே திறந்து காட்டினார்கள். அங்கே யாரும் இல்லை என்ற அளவிலே அவர்கள், அப்பொழுது அவளுக்கு சந்தேகம் வரவில்லை என்றாலும், என்னை தவிர வேறு இடத்துல அந்த பொண்ணு இருக்க மாட்டாள் என்று தொடர்ந்து வந்து பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இந்த அளவிலேயே இருந்த சூழ்நிலையிலே முதல் நாள் அளவிலே இருந்த பொழுது கீழே பாய் விரித்து தலைகாணி வைத்து அவள் படுத்து கொண்டாள். அப்பொழுது நான் முன்னாலே சென்று அதன் முன்னாலே பகுதியிலே தனி இடத்திலே ஒரு பாயை போட்டு படித்தேன். அவள் அங்கிருந்து வந்தாள். வந்து, பாலு நீ இங்கே படுக்கூடாது, நீ கட்டில் இருக்கிறது கட்டிலே படு, ஆனால் உனது நண்பனுக்கு
தீங்கு நேர சூழ்நிலை ஏற்பட்டு விடக்கூடாது, உனது பெயரும் கெட்டுவிடும் என்று என்னை எச்சரித்தார். எனக்கு ஏற்கனவே கையெல்லாம் நடுங்கிக் கொண்டிருந்தது. அடிக்கடி வந்து போகின்ற இவருடைய முரட்டுத்தனமான உறவினர்கள் வேறு. இந்த சூழ்நிலையிலே நான் என் மனதை அடக்கிக் கொண்டு எந்த விதமான ஒரு இது இல்லாமல் நானும் அங்கே படுத்துக்கொண்டு தூங்கினேன். தினம் 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 அவருடைய வரவும் அவருடைய ஆத்திரமும் கோபமும் அதிகமாகிக் கொண்டே போனது. இந்த சூழ்நிலையிலே எங்கே என்னுடைய இந்த தவறான செயல் என்னை காட்டிக் கொடுக்குமோ என்று பயந்து கொண்டேன். ஆனால் அந்த 18 வீட்டில் இருக்கிற சகோதரிகள் அனைவருமே எனக்காக ஒத்துழைப்பு கொடுத்து வெளியே தெரியாமல் அந்த பெண்ணை மறைத்து வைத்து காப்பாற்றினார்கள். அதேபோல் 10-15 நாட்களுக்கு பின்னாலே 2 குடும்பத்திலேயும் ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு அவர்கள் என்னிடத்திலே வந்தார்கள். தம்பி, எங்களுக்கு தெரியும் உன்னுடைய பாதுகாப்பில் தான் அந்த பெண் இருக்கிறாள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீ தான் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன் என்கிறாய் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், நீங்கள் இருவரும் சேர்ந்து அந்த பையனுக்கு திருமணம் வைத்த அந்த பையனும் பொண்ணும் விரும்புகிறார்கள், ஏன் குறுக்கே நிற்கிறீர்கள் என்று சொல்லி உடனே அவர்களும் அதற்கு உடன்பட்டார்கள். நான் உடனே அவர்களுக்கு சொன்னேன், கொடுமுடி என்ற கோயிலே சென்று அங்கே திருமணம் செய்தவர்கள் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை அங்கே தீரும், எந்த தோஷமும் இல்லாமல் நீங்கும், எனவே அங்கே செய்யுங்கள் என்று சொன்னேன். எனவே என்னுடைய தலைமையிலே அந்த 18 வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் சகோதரிகள் வந்தார்கள். எல்லோரையும் அழைத்து கொண்டு போய் கொடுமுடியிலே அந்த சனீஸ்வரனுக்கு பூஜை செய்துவிட்டு அங்கிருந்து ஆலயத்தில் திருமணம் அவர்கள் செய்து வைத்தோம். செல்லுகிற பொழுது என்னுடைய நண்பன் கண்ணீர் வடித்தான். அவன் சொன்னான், ஒரு கல்யாணமாகாத ஒரு பிரம்மச்சாரியும் கல்யாணமாகாத ஒரு கன்னிப்பெண்ணும் ஒரே ரூமிலே 15 நாட்களே இருக்கிறது என்பது எண்ணி பார்க்க முடியாத ஒரு காரியம். அதனாலே நீ எங்களுக்கு மிக மிகுந்த உதவி செய்திருக்கிறாய் என்று சொன்னார். பிரதி உபகாரமாக என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டேன். பொறுத்திரு என்றார். 2 வருடத்திலே 2 குழந்தைகள் பிறந்தது. அதில் பையனுக்கு பாலச்சந்திரன் என்று என்னுடைய பெயரை வைத்தார்கள். அது கூட்டி கொண்டு வந்து குழந்தைகளையும் காண்பித்தார்கள். அந்த 18 வீட்டில் இருக்கிற பெரியவர்களும் சகோதரிகளும் அன்றைய தினம் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. நல்ல விருந்து அன்றைக்கு தயாரித்து வழங்கப்பட்டது. இதிலே ஏதேனும் ஒரு தவறு நேர்ந்திருந்தால் என்னுடைய பேரும் பெற்றிருக்கும், ஆலையிலே எனக்கு இருந்த நற்பெயரும் களங்கம் ஏற்பட்டிருக்கும். இதை உதவி செய்த ஆண்டவனைத்தான் அந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.